ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 2022 ஜூலை மாதம் 21ஆம் தேதி இலங்கையின் ஜனாதிபதியாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். அவர் 6 முறை இலங்கையின் பிரதமராக பதவி வகித்துள்ளார். ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதன் பின்னர் 1993-94 காலப்பகுதியில் முதற் தடவையாக ரணில் விக்ரமசிங்க பிரதமராக நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் சந்திரிகா குமாரதுங்க ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் 2001 முதல் 2004 வரை ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்தை வழிநடத்த பிரதமராக பதவியேற்றார். 2015 ஜனவரியில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் உருவான கூட்டரசாங்கத்தின் பிரதமராக அவர் பதவியேற்றார். அவரது நியமனம் 2015 ஆகஸ்ட் மாதம் நடந்த பொதுத் தேர்தலில் இலங்கை மக்களால் அங்கீகரிக்கப்பட்டது. 2018 அக்டோபரில் அவரை சட்டவிரோதமாக பதவியிலிருந்து அகற்றிய பின்னர் 2018 டிசம்பர் மாதம் மீண்டும் ஒருமுறை அவரை பிரதமராக நியமிப்பதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நிர்பந்திக்கப்பட்டார். 2019 நவம்பரில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தேர்தலில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து அவர் தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார். 2022ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார மற்றும் அரசியல் சீரழிவை தடுத்து நிறுத்த தனது நிபுணத்துவத்தையும் அனுபவத்தையும் வழங்குவதற்காக ஓர் இடைக்கால அரசாங்கத்தின் பிரதமராக பதவியேற்குமாறு ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவினால் 2022ஆம் ஆண்டு மே மாதம் விடுக்கப்பட்ட வேண்டுகோளை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் 1946ஆம் ஆண்டு தாபிக்கப்பட்ட இலங்கையின் மிக பழமையான அரசியல் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராவார். 1977ஆம் ஆண்டிலிருந்து 2020 ஆகஸ்ட் முதல் 2021 ஜூன் வரை ஒரு 10 மாத இடைவெளியை தவிர அனைத்து பாராளுமன்றங்களிலும் பாராளுமன்ற உறுப்பினராக சேவையாற்றிய இலங்கையின் மிகவும் மூத்த அனுபவமிக்க அரசியல்வாதியாவார். தொழிலால் ஒரு வழக்கறிஞரான அவர் தனது பல்கலைக்கழக நாட்களிலிருந்து ஐக்கிய தேசிய கட்சியின் இளைஞர் அணியில் பணியாற்றி 1977 அதாவது தன்னுடைய 28வது வயதில் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். அக்காலத்தில் மிகவும் இளமையான அமைச்சராக இருந்த அவர் ஜனாதிபதி ஜெயவர்தன அவர்களின் கீழ் வெளிவிவகார பிரதி அமைச்சராக பதவி வகித்தார். அவரது அதீத திறமைகள் மற்றும் பணியாற்றுவதற்கான தனித்துவமிக்க இயலுமை ஆகியவற்றை மதித்து மிக விரைவிலேயே அவர் இளைஞர் விவகாரம் மற்றும் தொழில் வாய்ப்புகள் அமைச்சராக அமைச்சரவைக்குள் உள்வாங்கப்பட்டார். பிற்காலத்தில் அவருக்கு கல்வி அமைச்சு பொறுப்பு வழங்கப்பட்டது. அதன் பின்னர் 1989ஆம் ஆண்டு ஒரு அனுபவமிக்க பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் ஜனாதிபதி பிரேமதாசவின் கீழ் சபை முதல்வராக நியமிக்கப்பட்டார். கைத்தொழில் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராகவும் அவர் சேவையாற்றினார். 1977 1994 வரை ஐக்கிய தேசிய கட்சியில் அடுத்தடுத்து பதவிக்கு வந்து 17 ஆண்டு காலப்பகுதியில் ஒரு துடிப்பான இளம் அரசியல்வாதி என்ற வகையில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாட்டின் அபிவிருத்தியில் ஒரு முக்கிய பங்களிப்பை செலுத்தினார். பாடசாலை கல்வியின் தர ரீதியான வளர்ச்சியை நோக்காக கொண்டு 1980களில் தீவிர சீர்திருத்தங்களை முன்னெடுத்தார். இதனால் அவரை நாட்டிற்கு கிடைத்த மிகச்சிறந்த கல்வி அமைச்சராக பலரும் கருதுகின்றனர். அச்சீர்திருத்தங்களுள் ஆங்கிலம் முதலிய பாடங்களை தரமுயர்த்தியமை மற்றும் தொழில்நுட்ப கணினித்திறனை அறிமுகம் செய்தமை ஆகியனவும் அடங்கும். இலங்கை கல்வி நிர்வாக சேவையின் வாயிலாக கல்வி சேவையை தொழில் வாண்மைத்துவப்படுத்தினார். இலங்கை ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கும் முகமாக அவர் தேசிய கல்வி நிர்வாகத்தையும் கல்வியற் கல்லூரிகளையும் தாபித்தார். மகரகமவில் இளைஞர் சேவைகள் நிலையம் மற்றும் இளைஞர் அபிவிருத்தி நிறுவனமான தேசிய இளைஞர் கூட்டமைப்பு ஆகியவற்றையும் நிறுவினார். பயிலுனர் பயிற்சி அளித்தலுக்கு வழிவகுத்தார். இது தேசிய பயிலுனர் மற்றும் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபை மற்றும் வாழ்க்கை தொழில் பயிற்சி நிலையங்கள் ஆகியவற்றை தாபிப்பதற்கு இட்டுச் சென்றது. ஆக்க ஊக்குவிப்பு திறன் விருத்தி நிகழ்ச்சி திட்டங்களை கொண்டு இளைஞர் மன்றங்கள் இளைஞர் முகாம்கள் ஆகியவற்றின் மூலம் அவர் இலங்கை இளைஞர்களை வலுவூட்டினார். பின்னர் 1989 தொடக்கம் 94 வரையில் கைத்தொழில் விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சர் என்ற வகையில் அவர் 1989 இலங்கையின் 2வது சுற்று பொருளாதார தாராளமயமாக்கலுக்கு பொறுப்பாக இருந்தார். அது நிதி சட்ட விலக்கு மற்றும் கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி மற்றும் கைத்தொழில் பேட்டைகளை நிறுவுதல் ஆகியவற்றின் மூலம் கைத்தொழில் ஊக்குவிப்பு ஆகியவற்றின் மீது கவனத்தை குவித்தது. விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப சட்டத்தோடு இன்ஃபோ ஸ்ரீலங்கா கண்காட்சியை ஆரம்பித்து இலங்கையை ஐடி யுகத்துக்கு அறிமுகப்படுத்தியதோடு நாட்டை இணையத்தோடு இணைக்க 1993 ஐக்கிய அமெரிக்காவின் உப ஜனாதிபதி AK கோருடன் ஒப்பந்தமும் செய்து கொண்டார். அவரது கைத்தொழில் மயமாக்கல் மூலோபாயம் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் 200 ஆடை தொழிற்சாலைகள் கருத்திட்டத்துக்கு இட்டுச் சென்றது. ஊக்குவிக்கப்பட்ட ஏனைய கைத்தொழில்களில் ரப்பர் கையுறைகள் மற்றும் வாகன கைத்தொழில் டயர்கள் ஆகியவற்றுக்கு பெருமிதி சேர்த்தல் அடங்கியிருந்தது. 1977 இத்தீவில் மிக குறைவாக அபிவிருத்தி அடைந்த தொகுதிகளில் பியகம
ஒன்றாக இருந்தது. பியகம தொகுதிக்கான பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அவர் அதனை காப்பற்றிடப்பட்ட வீதிகள், மின்சாரம், நீர், துப்புரவு ஏற்பாடு, பாடசாலைகள், சமூக நிலையங்கள் மற்றும் ஏனைய உட்கட்டமைப்புகள் ஆகியன கொண்ட ஒரு மாதிரி புறநகர் பகுதியாக மிளரும் வண்ணம் மிகச்சிறப்பாக அபிவிருத்தி செய்தார். அவரது பொருளாதார அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தினால் பியகம இன்று முன்னணி ஏற்றுமதி மைய பிராந்திய பொருளாதாரங்களில் ஒன்றாக விளங்குகின்றது. அது கலனி ஆற்றின் ஒரு புறத்தே பலவிதமான கைத்தொழில்களில் ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பளிக்கும் பியகம சுதந்திர வர்த்தக வலயத்தையும், மறுபுறத்தே சீத்தாவக்க முதலீட்டு வலயம் மற்றும் பல உற்பத்தி பிரதேசங்கள் ஆகியவற்றையும் உள்ளடக்கும் ஒரு முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தை கொண்டுள்ளது. 1993 ஜனாதிபதி பிரேமதாசவின் அகால மறைவினை அடுத்து டிபி விஜயதுங்கவின் குறுகிய ஜனாதிபதி பதவி காலத்தில் ரணில் விக்ரமசிங்கே எதிர்பாராத விதமாக பிரதமராக நியமிக்கப்பட்டார். எந்த ஒரு சவாலுக்கும் எப்போதும் தயாராகவே இருந்த இந்த இளம் பிரதமர் அவ்வுயரிய பதவிக்கான பொறுப்பை ஏற்க துணிந்து எழுந்து நின்றார். இம்முக்கிய சந்தர்ப்பத்தில் நாட்டின் சட்டம், ஒழுங்கு, உறுதிப்பாடு ஆகியவற்றை உறுதிப்படுத்தியமைக்காக அவர் பாராட்டப்பட்டார். இந்த குறுகிய காலப்பகுதியில் அவர் பொருளாதாரத்தை வலுப்படுத்த வழிநடத்தினார். அப்போது நாடு சகாப்தத்தின் அதி உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்தது. அவர் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தியதோடு LTTE எதிர்த்து போராடுவதற்காக ஒரு புதிய பயிற்சி நிகழ்ச்சி திட்டத்தை கொண்டு ராணுவத்தை பலப்படுத்தினார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் மற்றும் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் 1994 ஐக்கிய தேசிய கட்சி தேர்தல் மூலம் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட போது ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரானார். அவரது தலைமைத்துவத்தின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சி காலத்துக்கு காலம் நிறுவன மற்றும் அடிமட்டங்களில் பல சுற்று விரிவான மீள் கட்டமைப்புகளை மேற்கொண்டுள்ளது. பிரதிநிதித்துவத்தில் அதிக நியாயமானதொரு சமநிலையை உறுதிப்படுத்தும் முகமாக, அதிலும் குறிப்பாக இனத்துவம், பால்நிலை, இளைஞர் என்று வரும்போது கூடிய சமநிலையை உறுதிப்படுத்துவதற்கு கட்சியை ஜனநாயகமயப்படுத்தும் முகமாக அவர் செயற்பட்டார். ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டார். 1994 முதல் 2001 வரை, 2004 முதல் 2015 வரை அவர் எதிர்க்கட்சித் தலைவராக பதவி வகித்துள்ளார். 2001 ரணில் விக்ரமசிங்கே தனது கட்சியை ஆட்சி அதிகாரத்தை நோக்கி வழிநடத்தி 2001 முதல் 2004 வரை பிரதமராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். அரசின் அது உயர் பீடத்தில் எதிர்க்கட்சியிலிருந்து வந்த ஒரு ஜனாதிபதியும் பாராளுமன்றத்தில் அமளி துமளிப்படுத்தும் ஒரு எதிர்க்கட்சியும் இருந்த போதும் முழு நேர மின்சாரத்தை மீள ஏற்படுத்தியமை, மறை 1.55% என்ற வளர்ச்சி வீதத்திலிருந்து நலிவுறும் பொருளாதாரம் 2002 3.96% என்ற வளர்ச்சி வீதத்தை அடையும் வண்ணம் அதற்கு புத்துயிர் ஊட்டியமை, நாட்டில் நிலவிய பல இனத்துவ தடைகளை உடைத்தெறிந்தமை, போரிடும் LTTE அமைப்பை சமாதான பேச்சுகளுக்காக பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வந்தமை, இலங்கைக்கான சர்வதேச சமூகத்தின் நல்லெண்ணம் மற்றும் நிதி ஆதரவு ஆகியவற்றை பலப்படுத்தியமை ஆகியன ரணில் விக்ரமசிங்கவின் மிகவும் குறிப்பிடத்தக்க சாதனைகளாகும். பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர் 2004 முதற் தடவையாக நாடு அரசியல் சுய நிறைவடைந்தது. இன்னும் சிறிது காலம் எதிர்க்கட்சியில் இருந்து பின்னர் ரணில் விக்ரமசிங்கே 2015 ஜனவரி 8 மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து பிரதமராக பதவியேற்றார். ஒரு சில மாதங்களின் பின்னர் அவர் பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக தொடர்ந்து பணியாற்றினார். இம்முறையும் 2018 ஆண்டிலிருந்து தன்னுடன் முரண்பாடுடைய ஒரு ஜனாதிபதியின் கீழ் அரசு விவகாரங்களை அவர் நிறைவேற்ற வேண்டியிருந்தது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலையீடுகள் இருந்தும் இக்காலத்தில் அடையப்பெற்ற குறிப்பிடத்தக்க சாதனைகளில் நல்லாட்சியை நிறுவுவதற்கான பல சட்டவாக்கு மற்றும் சட்ட சீர்திருத்தங்கள் அடங்கியிருந்தன. அரசியலமைப்பிற்கான 19வது திருத்தத்தின் வாயிலாக ஜனாதிபதி பதவியின் பலமான அதிகாரங்களை நீக்கி பாராளுமன்ற ஜனநாயக முறைமைக்கு திரும்பி வருதல் இதில் அடங்கும். ஏனைய சட்டங்களுள் தண்டனை சட்டக்கோவையின் குற்றவியல் அவதூறு ஏற்பாடுகளை நீக்கியமை, தகவல் அறிவதற்கான உரிமை சட்டம், தேசிய கணக்காய்வு சட்டம், செயலூக்கமிக்க பொறுப்பு முகாமைத்துவ சட்டம் ஆகியன அடங்கும். நாட்டின் மனித உரிமைகளை உறுதிப்படுத்தி மேம்படுத்தி சட்டம் ஒழுங்கை நிறைவேற்றுவதில் உரிய நடைமுறையை உறுதிப்படுத்தும் முகமாக பாராளுமன்ற மேற்பார்வை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டன. 2018 ஆண்டில் உள்ளூர் அதிகார சபைகள் மட்டத்தில் குறைந்தபட்சம் 25% மகளிர் பிரதித்துவ பங்கீட்டுக்கு வழிவகுத்து அரசியலில் பெண்களின் பங்கேற்பை மேம்படுத்தும் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. பேரண்ட பொருளாதார உறுதிப்பாட்டுக்காக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் 2015 62 ஆண்டுகளின் பின்னர் முதற் தடவையாக ஒரு மிகையை காட்டி நிற்கும் இலங்கையின் முதன்மை வரவு செலவு திட்டத்துக்கு வழிகோலின. இது 2019 மீண்டும் ஏற்பட்டது. ஏனைய சாதனைகளில் நாடு தழுவிய ஓர் அவசர மருத்துவமனை சேவையை நிறுவி சுவசரிய சுகாதார மற்றும் கல்வித்துறைகளை தரமுயர்த்தியமை, ராஜேந்திர உறவுகளை வலுப்படுத்தியமை மற்றும்
மற்றும் சர்வதேச மட்டத்தில் இலங்கையின் நட்பெயரை மேம்படுத்தியமை ஆகியன அடங்குகின்றன. 2020 ஆகஸ்ட் மாதம் ரணில் விக்ரமசிங்கவும் ஐக்கிய தேசிய கட்சியும் தோற்கடிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் அக்கட்சி ஒரே ஒரு போனஸ் ஆசனத்தையே தக்க வைத்தது. தேசிய பட்டியல் கட்சி மீண்டும் அவரை பாராளுமன்றத்துக்கு நியமித்த போது அவர் ஏறக்குறைய அரசியலிருந்து ஓய்வு பெற்றிருந்தார். ரணில் விக்ரமசிங்கே 1949 ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி பிறந்தார். 1995 ஆங்கில தலைமை பேராசிரியரும் கல்லணி பல்கலைக்கழகத்தின் பால்நிலை கற்கைகளுக்கான நிலையத்தின் தாபக பணிப்பாளருமான மைத்ரி விக்ரமசிங்க அவர்களை மணமுடித்தார். எஸ்மன் விக்ரமசிங்க மற்றும் நளினி விக்ரமசிங்க தம்பதிகளின் இரண்டாவது மகனாவார். அவருக்கு தத்தமது தொழில்களிலும் சார்ந்த துறைகளிலும் சிறந்து விளங்கும் 3 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் உள்ளனர். ரணில் விக்ரமசிங்க தனது ஆரம்ப மற்றும் 2ஆம் நிலை கல்வியை கொழும்பு ராயல் கல்லூரியில் பயின்றார். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் பட்டம் பெற்று 1972 இலங்கையின் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்து கொண்டார். அதன் பின்னர் 5 ஆண்டு காலம் அவர் ஒரு வழக்கறிஞராக பணியாற்றினார். 2014 ஐக்கிய அமெரிக்காவின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் உள்ள மசால்செட் தொழில்நுட்பவியல் நிர்வாகத்தில் அமைந்துள்ள சர்வதேச கற்கைகளுக்கான நிலையத்தில் ரோபர்ட் டி வில்ஹெம் புலமையாளராக இருந்தார். 2017 நாட்டுக்கு அவர் ஆற்றிய அளப்பரிய அரசியல் சேவையை கௌரவித்து ஆஸ்திரேலியாவின் டேக்கின் பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ கலாநிதி பட்டம் ஒன்றை வழங்கியது. ஆசிய பசிபிக் ஜனநாயக ஒன்றிய தலைவராக 2015 தொடக்கம் 2022 அவர் நியமிக்கப்பட்டதோடு சர்வதேச ஜனநாயக ஒன்றியத்தின் பிரதி தலைவராகவும் பதவி வழி இருந்து வருகிறார். அரசியலுக்கு அப்பால் அவர் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் சிறப்பு கரிசனை கொண்ட சர்வதேச அறிஞர் குழாமாகிய பூகோள அரசியல் திட்ட வரைபாளர். ரணில் விக்ரமசிங்கே இலங்கையின் வரலாற்று புகழ்பெற்ற விகாரைகளில் ஒன்றான கலனி விகாரையின் பரிபாலன சபையின் தலைவராக பணியாற்றியுள்ளதோடு கங்காராமய, வாலுகாராமய, வெரகுடல்ல விகாரைகளின் ஒரு பரிபாலராகவும் உள்ளார். இலங்கை வரலாறு, இலக்கியம், உலக அரசியல், பௌத்தம் ஆகியன தொடர்பாக அவர் பரந்தளவில் எழுதியும் உரையாற்றியும் உள்ளார். ஒரு ஆர்வமிக்க வாசகராக அவர் பிராந்திய அரசியல், சர்வதேச விவகாரம், உலக வரலாறு ஆகியன தொடர்பான நூல்களையும் தனது மிக விருப்பத்துக்குரிய ஐபேடில் வலைத்தள கட்டுரைகளையும் மிக ஆர்வமாக வாசிப்பார். இன்று பிறந்த நாள் காணும் அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள்.